நம்ம எங்க இருக்கிறோம் என்கிறது மேட்டர்ல, வார்த்தை உண்டாகும் இடத்தில் இருக்கிறோமா என்பதுதான் விஷயம். அரண்மனையில் இருக்கிற ஏரோது பிலாத்து இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, ஆலயத்துல அண்ணா காய்பான் இன்னொரு கூட்டம் இருக்கு. ஆனா வனாந்திரத்துல ஒருவன் மறைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் பிறக்கும் போதே கர்த்தருடைய கரம் அவன் மேல இருக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னமே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன். வார்த்தை எங்க உண்டானது தெரியுமா? அரண்மனையிலும் அல்ல, ஆலயத்திலும் அல்ல, கர்த்தருடைய சித்தப்படி வனாந்திரத்தில் தரித்திருந்தான் பாருங்கள். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. வார்த்தை உண்டாகும் இடத்திலே நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உண்டாகும் இடத்திலே, ஆமென். எலியாவுக்கு கேரி தாற்றண்டையிலே வார்த்தை உண்டானது. ஆமென். யாக்கோபுக்கு, ஆமென், யாபோக்கு ஆற்றண்டையிலே வார்த்தை உண்டானது. யோவானுக்கு பத்மு தீவிலே வார்த்தை உண்டானது. எரேமியாவுக்கு சிறைச்சாலை முற்றத்திலே வார்த்தை உண்டானது. ஆமென். எசேக்கியேலுக்கு கேபார் நதி அண்டையிலே வார்த்தை உண்டானது. அன்னாள் அழுது ஓடி வந்து தேவ சமூகத்திலே வந்து அழுகிறான். அவளுக்கு ஆலயத்திலே வார்த்தை உண்டானது. எலியாவுக்கு சூரை செடி கீழே வார்த்தை உண்டானது. ஹல்லேலூயா. நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்பது இரண்டாவது. அப்போ இந்த இடத்துல வார்த்தை எங்க உண்டாகுது தெரியுமா? வனாந்திரத்துல. அப்போ இங்க இருக்கிறதுலயே யார ஆண்டவர் ரொம்ப பிரஷியஸா பார்த்தார் தெரியுமா? தேசாதிபதியை அல்ல, ஆசாரியர்களை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரை வனாந்திரத்துல ஒருத்தன் காத்திருக்கிறான் பாருங்கள். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை சட்டி, அவனே விசேஷித்தவன், அவனே மேலானவன், அவனே மேன்மையானவன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறார் தெரியுமா? இந்த யோவான் யார் தெரியுமா? இந்த ஒட்டக தோலையும், ஆமென், காட்டு தேனையும், ஆமென், அப்புறம் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டுட்டு உங்க பார்வைக்கு ஒண்ணுமே இல்லாதவனாய் தெரிகிற இந்த யோவான் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அந்த அரண்மனையில் இருக்கிறான் பாரு, அவனை விட பெரியவன். ஹல்லேலூயா. பேதுரு, ஆமென், யோவானே, யாக்கோபே கேளுங்கள், இவன் யார் தெரியுமா? அரண்மனையில் இருக்கிற பிலாத்து ஏரோதுவை விட பெரியவன், அண்ணா காய்பாவை விட. நல்ல கையை தட்டி வார்த்தை வெளிப்படும் வரை வனாந்திரத்தில் காத்திருக்கிறவன். உன்னை குறித்த தேவனுடைய பார்வையை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்த தேவனுடைய பார்வையை, ஹல்லேலூயா.